بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال تعالى ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. சூரா பக்ராவுடைய ஆயத்துக்கள் இதில் அல்லாஹு தஆலா அந்த பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறான். அவங்களோட செஞ்ச உடன்படிக்கைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தினதுக்கு பின்னாடி அதனுடைய தொடரில் வருகிறது, ஏ பனி இஸ்ராயல்களை வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், மேலும் நீங்கள் ஹக்கை பாத்திலோடு கலக்காதீர்கள். அப்படின்னா ஹக்கான விஷயத்தோட பாத்தில கலந்து எது சரி எது பிள்ளைன்னு தெரியாமல் மக்களுக்கு அவங்க காட்டி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செய்யாதீர்கள். வத்தக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன், இதே மாதிரி நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் நிலைமையில் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுதே ஹக்கை மறைக்காதீர்கள். இதில் அல்லாஹு தஆலா யஹூதிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் இவ்வாறு செஞ்சாங்க. ஹக்கான விஷயங்களை மறைச்சி அதோடு சேர்த்து பாத்திலான விஷயங்களை கலந்து மக்களுக்கு இதை தான் ஹக்குன்னு காட்டி கொண்டிருந்தாங்க. அப்படின்னா நல்லதுக்குள்ளே கெட்டதையும் கலந்து மக்களை குழப்பத்தில் ஆக்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொன்ன அவ்வாறு நீங்கள் செய்யாதீங்க. ரெண்டாவது, ஹக்கை அவங்க மறைத்தாங்க. ஹக்கான விஷயங்களை தெளிவாக சொல்லாமல் அதை மூடி அதுக்குள்ளால் பாத்திலான தவறான கருத்துக்களை திணிச்சு அவங்க சொன்னாங்க. அவ்வாறு செய்யாதீர்கள். ஹக்கோடு சேர்த்து பாத்திலை கலக்காதீர்கள், உண்மையோடு சேர்த்து பொய்யை கலக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடுத்தான். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். இதுக்கு இன்னொரு கருத்து, இஸ்லாம் ஹக்கான மார்க்கம், அதோட பாத்திலான யஹூதியத்தையும் பாத்திலான நஸ்ரானியத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் யஹூதி மார்க்கத்தையும் இஸ்லாத்தை மாதிரி நீங்கள் மக்களுக்கு காட்டாதீர்கள். உங்களுக்கு தெரியும் வஅன்தும் தஅலமூன், உங்களுக்கு தெரியும் ஹக்கான மார்க்கம் இஸ்லாம் தான், யஹூதியத்தோ நஸ்ரானியத்தோ அது ஹக்கான மார்க்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டும் கூட நீங்கள் அப்படி அவ்வாறு செய்யாதீர்கள். இஸ்லாத்தை இஸ்லாமாக சொல்லுங்கள், யஹூதியத்தை நஸ்ரானியத்தை அது ஒரு இஸ்லாத்தில் இல்லாத அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வராத ஒரு பிதத்தான புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் யஹூதியத் நஸ்ரானியத். அதை நீங்கள் இஸ்லாத்தோட கலந்து இதுதான் உண்மையான மார்க்கம்னு காட்டாதீங்க. அடுத்தது, ஹக்கை நீங்கள் மறைக்காதீர்கள். வஅன்தும் தஅலமூன் இரண்டு அர்த்தங்கள் அதுக்கு. ஒன்று, உங்களுக்கு தெரியும் உங்களோட வேதத்திலேயே தௌராத்திலேயே அல்லது இன்ஜீலில் கூட ஹக்கான மார்க்கம் எது என்று சொல்லப்பட்டிருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அவங்கள பற்றி அடையாளங்களுக்கு எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஹக்கான விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு மறைக்காதீர்கள். அப்போ ஹக் என்று சொன்னீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி, அதை நீங்கள் மறைக்காதீர்கள். இரண்டாவது அர்த்தம், வஅன்தும் தஅலமூன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹக்கோட சேர்த்து பாத்தில கலக்கிறதுனால நீங்கள் அதை மக்களுக்கு காட்டுறதுனால மக்கள் அதை ஹக்கண்டு வழங்கி பாத்திலான விஷயத்தை ஹக்கண்டு வழங்கி வழி தவறி போவாங்க. அப்படி வழி தவறி போகும் பொழுது அவங்க நரகத்தின் பக்கம் தவறான பாதையில் தான் போவாங்க என்ற விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டும் அவ்வாறு போகிறதுனால வரக்கூடிய நஷ்டங்களை ஃபித்னாக்களுடைய தண்டனைகளை உங்களுக்கே தெரியும், இதுக்குள்ள தண்டனை என்னாண்டு விளங்கி கொண்டு நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅ ராக்கியின். இதுவும் அந்த பனி இஸ்ராயல்களை பார்த்து யஹூதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா தொழுகையாளிகளோடு சேர்ந்து நீங்களும் தொழுங்கள். அப்படி இந்த கட்டளை இருக்கிறவே அவங்கள இது தொழுங்க ஜகாத் கொடுங்கன்னு சொன்னாலும் என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுதுன்றால், தொழக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள், ஜகாத் கொடுக்குறவங்க முஸ்லீம்கள், நீங்களும் அவங்களோட ஆகிடுங்க. அப்படின்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து நீங்கள் தொழுங்க, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து ஜகாத் கொடுங்க, முஸ்லீம்களோட சேர்ந்து ஜகாத் கொடுங்க, நீங்கள் முஸ்லீம்கள் ஆகுங்க என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த கட்டளை இட்டிருக்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முக்கியமான ஒரு விஷயம் யஹூதிகள்கிட்ட இருந்த தன்மை அது. அவங்க மக்களுக்கு நல்லவை ஏவுவாங்க, ஆனால் அதை செய்கிற ஐடியாவே அவங்களுக்கு இருக்காது, தன்னை மறந்துடுவாங்க, தனக்கு தேவையில்லைன்னு கருதுவாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அத்தமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வஅன்தும் தத்லூனல் கிதாப். என்ன நீங்கள் மக்களுக்கு நலவை ஏவுறீங்க, உங்களை நீங்கள் மறந்துடுறீங்களே. வஅன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டு வேதத்தில் இவ்வாறு செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டும் கூட நீங்கள் மக்களுக்கு நலவை சொல்கிறீங்க, ஆனால்
நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க. அஃபலா தாக்கிலூன், இந்த விஷயத்தை நீங்கள் சிந்திக்கிறது இல்லையா? நீங்கள் உங்களோட இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய காரியம் இருக்கிறதே, இது ஒரு மோசமான விஷயம் என்பதை நீங்கள் விளங்குறது இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த ஆயத்திலே வெளிரங்கத்தை கவனிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், நாங்கள் அடுத்தவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறான காரியத்தை மற்றவங்களை தடுக்கக்கூடாது இந்த மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஆயத்துடைய கருத்து அதில்ல. 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த ஆயத்து மூலம் எப்படி விளங்குறது, அதாவது நாங்கள் செய்யாத ஒன்று அடுத்தவங்களை சொல்லக்கூடாது, நாங்கள் செய்கிற தவறு அடுத்தவங்களை தடுக்கக்கூடாது. 2வது அர்த்தம், நாங்கள் செய்யாமல் இருந்து கொண்டு நாங்கள் ஏவிட்டு நாங்கள் செய்யாமல் வேண்டு விடுறோம். நாங்கள் ஒருத்தருக்கு தொலை சொல்லிட்டு நாங்கள் தொலை அமைக்கிறோம், நோன்பு பிடிக்க சொல்லிட்டு நாங்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை சொல்லிட்டு நாங்கள் பொய் சொல்லுகிறோம். இது வேணுன்றே நாங்கள் விட்டால் அது நல்லா மாட்டி கேட்டால் அது கூடாது. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த செயல் மோசமானது. 2வது, ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுது, தொழுகையில் உதாரணமாக நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம், அப்போ அடுத்தவங்களுக்கு தொழுகையை பற்றி வலியுறுத்தலாமா? ஒரு பாவமான காரியம் நாங்கள் செய்ய விடுகிறோம், ஆனால் எங்களால் விட முடியலை, விட விரும்புகிறோம். உதாரணமாக ஒரு கெட்ட பார்வை, அல்லது பொய் சொல்கிறது, அல்ல ஏதோ ஒரு தவறு, தொழுகையில பலகீனம், இது போன்ற விஷயம் நாங்கள் விரும்புகிறோம். இந்த தவறை விட்டு நானும் பக்குவம் உள்ளவர் மார்க்கம் உள்ளவராக மாறண்ட ஆசை இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை அந்த தவறான செயலை விட்டு தடுக்கக்கூடாதா என்று கேட்டால், மார்க்கம் அதை இந்த ஆயத்து மூலமாக எங்களுக்கு உணர்த்தல்ல. அல்லாஹ் தஆலா சொன்ன நோக்கம் அது அல்ல. வெளிரங்கத்தை பார்க்கும் பொழுது அது மாதிரி விளங்கினாலும் கூட அந்த அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் மார்க்கத்தில் விளக்கசாலியாக ஆகிறன்னு சொன்னால், உறுதியுள்ளவராக ஆகிறன்னு சொன்னால், எந்த விஷயத்தை மக்களுக்கு அவர் ஏவுறாரோ இல்லை தடுக்கிறாரோ, ஒரு விஷயத்தை ஏவுறார் இல்லை ஒரு விஷயத்தை தடுக்கிறார், தடுத்ததுக்கு பிறகு தன்னை பார்க்கணும், பார்த்துட்டு நான் இந்த விஷயத்தை நான் எவ்வளோ உறுதியாக இருக்கிறேன் என்று பார்க்கணும். அப்போ அந்த செயல் மக்களுக்கு ஏவின விஷயத்தில் ஒரு உறுதியாக இருந்தார் என்றால், மக்களை தடுத்த விஷயத்தில் இவரும் தவிர்ந்து கொள்ள விஷயத்தில் உறுதியாக இருந்தால், இவற்றை இன்னும் அல்லாஹ் தஆலா மார்க்க விளக்கத்தை அதிகரிப்பான், இன்னும் விளக்கத்தை கொடுப்பான். உண்மையான விளக்கசாலியாக அப்போ தான் ஆகுவார். இது ஒரு அர்த்தம். அப்போ உண்மையான மார்க்கத்தில் அறிவாளியாக இருக்கிறதுன்னு சொன்னால், மார்க்கத்தில் விளக்கம் அதிகரிப்பு கிடைக்கும்னு சொன்னால், இந்த விஷயத்தை மக்களுக்கு ஏவரோ அதில் அவர் உறுதியாக இருக்கணும், எந்த விஷயத்தை தடுக்கிறாரோ அதில் அவரும் தவிர்ந்து கொள்ள விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹைர். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய செயல் இருக்குது, மக்களுக்கு நடவேவுறீங்க என்ற யகூதிகள்கிட்ட யாராவது ஒரு விஷயத்தை கேட்டு வந்தால் அவங்க சொல்லுவாங்க இது சரி இது பிழைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அல்ல, அதிகமான மக்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரசூல்லா பற்றி கூட சில நேரத்தில் அவர் உண்மையானவர் தான், நம்பிக்கையானவர் தான், அவர் கடைசி நபின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஈமான்குள்ள தயாராக இருக்கல. அது போன்ற மக்களை பார்த்து எல்லாம் சொல்லுகிறான், நீங்கள் மக்களுக்கு நல்ல காரியங்களே வரீங்க, ஆனால் அதே நேரத்தில் வத்தன்சோனம் ஃபூசக்கும், உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க, நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீங்க. வாந்தும் தத்ருன கிதாப், வேதத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீங்க, அந்த வேதத்தில் இவ்வாறு செய்கிறது கூடாது, இது மோசமான செயல் என்றெல்லாம் சொல்லப்பட்டும் கூட, இது தவறான காரியம் என்று விளங்கியும் கூட நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீங்களே, இவ்வாறு சிந்திக்காமல் இருக்குன்னா ஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்கிறது இல்லையா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். அடுத்தது, இப்போ நான் சொன்ன மாதிரி நன்மை ஏவுறது கட்டாயம், அதே நேரத்தில் ஏவின விஷயத்தை செய்கிறது கட்டாயம். 2 விஷயம். ஒன்று ஏவுறது ஒரு கட்டாயமான காரியம், இன்னொன்று ஏவின விஷயம்படி செய்கிறது கட்டாயம். தீமையை தடுக்கிறது ஒரு கட்டாயம். 2வது அந்த தடுத்த தீமையை விட்டு தானும் தவிர்த்து கொள்வது கட்டாயம். அப்போ இதில் ஒன்று விடுபட்டதுனால அடுத்தது விடக்கூடாது. உதாரணமாக நன்மையை நாங்கள் செய்யாமல் இருக்கிறதுனால ஏவக்கூடான்னு அர்த்தம் இல்லை. இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லண்டா, இப்போ சிலவங்க சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, மன்னிச்சுக்கொள்ள, நான் விஷயத்தை விளங்கப்படுத்த நான் சொல்கிறேன். மனைவி மார்க்கம்படி தன்னை முழுமையாக மறைச்சி வாழ விருப்பம், பர்தாவுடைய அமைப்பில் வாழ விருப்பம், பக்குவமாக இருக்க விருப்பம். ஆனால் கணவன் சொல்கிறாரு நானும் பக்குவம் இல்லாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது அவள் எப்படி பர்தா போடுவா? அதனால் போடுறதை தடுக்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், பர்தா போடுறது என்பது ஒரு கட்டளை, நீங்கள் பக்குவமாக இருக்கிறது என்பது இன்னொரு கட்டளை. நீங்கள் பக்குவமாக இல்லை என்பதற்காக மனைவியை பக்குவமாக இருக்க விடாமல் இருக்கிறது அது தவறு. ஒரு கட்டளை விடுற பாவத்தோடு இன்னொரு கட்டளை நீங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறீங்க, 2வது பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க.
அப்போ அதே மாதிரி நன்மை ஏவுறது கட்டாயம், ஏவின நன்மை பிரகாரம் அமல் செய்கிற இன்னொரு கட்டாயம். அப்போ நன்மையை சிலவங்க ஏவாமல் இருக்கிற காரணம் நான் அந்த விஷயத்தில் அமல் செய்கிறேன்னு இல்லை. அப்படி இருக்கும் நான் எப்படி ஏவுறது? நான் இந்த தவறு செய்யாமல் நான் தவறை செய்கிறேன், அப்படியான தவறை விட்டு அடுத்தவங்களை எப்படி தடுக்கிறது என்று கேட்டால் கட்டாயம் நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் இருக்குது. சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சிலவங்க வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், சில நன்மையான காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், சில தவறான காரியங்களை எங்களுக்கு விட முடியல, செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அந்த நல்ல காரியங்களை ஏவலாமா, அந்த தீமையான காரியத்தை தடுக்கலாமான்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலா, ஏனென்றை நன்மையை ஏவிக்கொண்டு இருங்க, தீமையை தடுத்து கொண்டிருங்க. ஒருவேளை அந்த நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் சரி, தீமையான காரியத்தை நீங்கள் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் நியத்தை இருக்கணும். எந்த நன்மையை நாங்கள் ஏவுறோமோ அதன் பிறகு நான் அமல் செய்யணும். எந்த தீமை நான் தடுக்கிறேனோ அதை விட்டு நான் தப்பித்து கொள்ளணும், நானும் விடணும் என்ற நியத்தில் நாங்கள் செஞ்சால் அதுக்கு நன்மையும் இருக்குது. அந்த அப்படி செய்கிறது மூலமாக அந்த நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும், அந்த தீமையான காரியத்தை விட்டு தப்பித்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களை சந்தித்த மிகப்பெரிய தாபீன்களை சேர்ந்த மிகப்பெரிய ஆலிம். அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் நன்மையான காரியத்தை செஞ்சாதான் அதை பற்றி ஏவலாம், தீமையான காரியத்தை விட்டாத்தான் அதை விட்டு தடுக்கலாம் என்றிருந்தா நன்மை ஏவுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, தீமை தடுக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறான்னு அபூர்வமாகத்தான் இருக்கும். அது நபிமார்களாக தான் இருக்கணும். மற்றவங்கள மூலமாக தவறுகள் நிகழலாம், நன்மையான காரியங்களை பலகீனம் உண்டாகலாம். அதனால் நன்மை ஏவிக்கொண்டிருக்க வேண்டும், அதே நேரத்தில் தீமை தடுத்து கொண்டிருக்கணும். அதனால் இந்த அர்த்தமும் இருக்கக்கூடாது, நாங்கள் ஏவிக்கொண்டே இருப்போம், நாங்கள் அமல் செய்ய மாட்டோம், தீமையை தடுத்து கொண்டிருப்போம், அந்த தீமையான காரியம் நாங்கள் செய்வோம் என்றும் இருந்துடக்கூடாது. அது மறுபக்கம். அதை எச்சரித்து ஹதீஸில் குர்ஆனில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம் அவர் மக்களுக்கு நலவை படித்து கொடுக்குறார், ஆனால் அவர் அதன் பிரகாரம் அமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எப்படின்னா கமஸலி சிராஜ் யுதீஉ லின்னாஸி வ யஹ்ரிகு நஃப்ஸஹு, அது ஒரு விளக்க மாதிரி, விளக்குனா மெழுகுவர்த்தி மாதிரி, அது அடுத்தவளுக்கு பிரகாசம் கொடுக்குது, தன்னை எரிச்சிக்கொள்ளுது, தன்னை எரிச்சிக்கொண்டு அடுத்தவங்களுக்கு பிரகாசம் கொடுத்து கொண்டிருக்குது. அது அவருக்கு நஷ்டமானா மக்கள் பிரயோஜனம் அடைவாங்க என்ற ஹதீஸை சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நான் எந்த இரவில் இஸ்ரா மேராஜுக்கு போனேனோ அந்த இரவில் பார்த்தேன் சில மக்களுடைய நாவுகள் நெருப்பாலான கத்திரிகளால் வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. நான் கேட்ட மன்ஹா உலாயா ஜிப்ரீல், இவங்க யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஹுத்தபா உம்மத்திக் மின் அஹ்லி துன்யா, உலக மக்கள் அவங்களோட உம்மத்தை சேர்ந்த உபதேசம் செய்யக்கூடியவர்கள், உபதேசிகள் தான். அவங்க செஞ்சாங்க, ஆனால் அதன் பிறகு அமல் ஏவினாங்க, ஆனால் அதன் பிறகு அமல் செய்யலை, தீமையை தடுத்தாங்க, ஆனால் அதை விட்டு தவிர்த்து கொள்ளலை. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு விவாதத்தில் வருது, கியாமத்தினால் ஒரு மனிதரை கொண்டு வரப்படும், அவர் நரகத்தில் போடப்படும், அவருடைய குடல் உள்பகுதி எல்லாம் இழுத்து கொண்டு அதெல்லாம் வெளியே வந்துடும், இழுத்து கொண்டு அவர் எப்படி கழுதை அந்த திருகை கல்ல அல்லது மா அரைக்கிறதுக்கு கழுதையை வச்சு கட்டி அதை சுத்த வைப்பாங்க, கழுதை சுற்றி கொண்டிருக்கும், திருகைக்கல்லும் சுற்றி கொண்டிருக்கும். அதே மாதிரி சொன்னாங்க, அவர் சுற்றி கொண்டிருப்பார், குடலும் பின்னால் அப்படியே தொங்கி கொண்டு சுற்றி கொண்டிருக்கும், பயங்கர துர்வாடை உள்ளதாக இருக்கும். நரகவாதிகள் சொல்லுவாங்க, யா ஃபுலான் மா அசாபக், உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? அவங்க கேட்பாங்க, அல்லம் தக்கும் தஅமுருனா பில் மஅரூஃப் வ தன்ஹானின் முன்கர், நீங்களுக்கு நன்மை ஏவி கொண்டிருந்தீங்களே, தீமையை தடுத்தீங்க தான் எங்களோட தீமைகளை விட்டும். அப்போ சொல்வார், நிச்சயமாக நான் உங்களுக்கு ஏவினேன், நான் செய்யலை, தீமையை தடுத்து கொண்டிருந்தேன், ஆனால் நான் செஞ்சு கொண்டிருந்தேன், அதனால தான் இந்த தண்டனை என்று சொல்லுவார். இது மாதிரி நிறைய ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ கட்டாயம் நானும் தான் நீங்கள் தான் இந்த விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோமோ, சொல்கிறத விடணும் கட்டாயம் அல்ல, சொல்லக்கூட அர்த்தத்தில் இந்த ஹதீஸை சொல்லப்படலை, சொல்லி கொண்டிருக்கணும், செஞ்சு கொண்டும் இருக்கணும், தீமையை தடுக்க வேண்டும், அதே மாதிரி தன்னையும் அதை விட்டு பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இதே மாதிரி இன்னொரு வாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கவாதிகள் ஒரு கூட்டம் தன்னுடைய தலையை வெளியே போட்டு நரகத்தை எட்டி பார்ப்பாங்க, நரகம் தூரத்தில் இருக்கும், எட்டி பார்ப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சில மக்களை காட்டி கொடுப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு கேட்பாங்க, இவங்க பீமா தகல்து முன்னார், நீங்கள் எப்படி நரகத்துக்கு போனீங்க? ஃபவல்லாஹி மா தகல்னா ஜன்னா இல்லா பிமா தஅல்லம்னா மின்கும், நாங்கள் சொர்க்கம் போனது எல்லாமே சத்தியமாக உங்கள்கிட்ட இருந்து படித்த விஷயங்களின் காரணமாகத்தான் நாங்கள் சொர்க்கம் வந்தோம், ஆனால் நீங்கள் நரகம் போயிருக்கிறீங்களே. அவங்க சொல்லுவாங்க, இன்ன குன்ன நக்கூல் வலா நஃபல், நாங்கள் சொல்லி கொண்டு தான் இருந்தோம், நான் செய்யக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கல, நாங்கள்கிட்ட அதட்டும் பாதுகாப்பானாக. இதே மாதிரி கடைசி ஒரு விஷயம் உண்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு மனிதர் வந்தார். அவர் வந்து சொன்னார், நான் நன்மை ஏவ விரும்புகிறேன், தீமையை தடுக்க விரும்புகிறேன். அப்போ ஹதரத் இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, நீங்கள் அப்படி செய்ய விரும்புகிறீங்களா? ஓ, அப்படி செய்யலும் என்று சொன்னார்.
அவர் சொன்னார் 3 ஆயத்துக்களை நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உங்களுக்கு ஓதி காட்டுறேன், அந்த ஆயத்துக்கள் பிரகாரம் நீங்கள் இல்லாட்டி நீங்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னாங்க. முதலாவது ஆயத்து அத்தமுருன நாஸ், இந்த ஆயத்து அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், நீங்கள் மக்களுக்கு நலவை ஏவுறீங்களா, உங்களை மறந்து விட்டீங்களே என்று அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னா நலவை ஏவினால் அதன் பிரகாரம் உங்களை மறக்காமல் நீங்கள் அமல் செய்யுங்க. ஹக்கம் தஹாதிஹி, இந்த ஆயத்தின் பிரகாரம் நீ அமல் செஞ்சிருக்கிறாயான்னு கேட்டாங்க. அப்படின்னா நீ ஏவக்கூடிய விஷயம் பிரகாரம் நீ அமல் செய்கிறாயான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் இன்னும் இல்லை. அப்போ 2வது ஆயத்து லிம தக்கூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன், அல்லாஹ் தஆலா கேட்குறான். இதுவும் யஹூதியர் சம்பந்தமாக தான், ஆனால் பொதுவான ஆயத்து. ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் செய்யாத ஒன்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல மிக பயங்கரமான கோபத்துக்குரிய காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அஹக்கம் தஹாதிஹி, இந்த ஆயத்தின் பிறகு நீ அமல் செஞ்சிருக்கிறாயான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்னார். 3வது விஷயம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன செய்தி. அவங்க சொன்னாங்க மா உரீது அன் உகாலிஃபக்கும் இல்லா மா அன்ஹாக்கும் அன்ஹு இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் எந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஏவுறேனோ, எதை விட்டு நான் தடுக்கிறேனோ அதுக்கு அந்த விஷயத்தில் நான் மாறு செய்ய விரும்பலை. அப்படின்டா எதை நான் தடுக்கிறேனோ அதை விட்டு நானும் தவிர்த்துதான் நான் பார்க்குறேன். நான் உங்களை தடுக்கிறதுக்குதே இது உங்களுக்கு நலவை நாடி உங்களுக்கு மத்தியில் நலவை உண்டாக்குறதுக்காக தான் நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ஆயத்தின்படி அமல் செஞ்சிருக்கிறான்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு சொன்னார். சொன்னாங்க ஃபபுதா பி நஃப்ஸிக், அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்யுங்கன்னு சொன்னார். உங்கள இந்த நஃப்ஸ அமலை தொடங்குங்க. இந்த கருத்து ஏன் வந்துச்சுண்டா, அவர் எப்படியான மனிதர் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி இருந்தாங்க. அவர் வெறும் உபதேசம் செய்கிறதா, மக்களுக்கு புத்திமதி சொல்றது உபதேசம் செய்கிறது, அவர் அமல் செய்கிற ஐடியா அவருக்கு இல்லை என்பதனால இந்த ஆயத்துக்களை சொல்லி காட்டினாங்க. இல்லாட்டி அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர நியத்தில் இருக்கிறார், அமல் செய்கிற நியத்தில் இருக்கிறார், பாவத்தை விடக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறார் என்றால் அவர் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கலாம், தீமை தடுத்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவான்.